டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி மந்தோட 2026 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ வரக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல், ஓகேங்களா. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து அந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் 20 கொஸ்டின்க்குரிய வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் 21லேருந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்னைக்கு 21வது கொஸ்டின் 21லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் சொந்த தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட நீள்தூர பலவகை ராக்கெட் ஏவுகணை அமைப்பின் பெயர் என்ன? இந்தியாவின் முதல் சொந்த தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட நீள்தூர பலவகை ராக்கெட் ஏவுகணை அமைப்பின் பெயர் என்ன? இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சூர்யாஸ்திரா. ஓகேங்களா, ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, சூர்யாஸ்திரா. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த சூர்யாஸ்திரா அப்படின்ற இந்த ஏவுகணை இருக்குல்ல, இந்த ஏவுகணை வந்து என்ன பண்ணோன்னா பல்வேறு அளவீடுகளில் சுடக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு மெஷர்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணக்கூடியதான் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணை அமைப்பு, ஓகேங்களா, சுடக்கூடியது. ஸோ இது இந்தியாவோட ஃபஸ்ட்டு சொந்த தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. ஸோ பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சூர்யாஸ்திரா. செகண்ட் கொஸ்டின், சூர்யாஸ்திரா ராக்கெட் அமைப்பை தயாரிக்க இந்திய இராணுவம் யாருடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து, அதாவது இந்த ராக்கெட் அமைப்பை தயாரிக்க இந்தியா வந்து யாருடன் ஒப்பந்தம் செய்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, NIBE லிமிடெட் மற்றும் எல்பிட் சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டு அமைப்போடையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த NIBE லிமிடெட் அப்படின்றது இந்திய இராணுவம், NIBE லிமிடெட் மற்றும் அந்த எல்பிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த எல்பிட் சிஸ்டம்ன்றது இஸ்ரேலிய நிறுவனம். ஸோ இந்த ரெண்டு நிறுவனத்தோடையுமே வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எவ்வளோ கோடி செலவில் பண்ணாங்க அப்படின்னா 293 கோடி அவசர கொள்முதல் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தை, ஓகேங்களா. மொத்தம் 293 கோடி அவசர கொள்முதல் ஒப்பந்தம். இதில் எல்பிட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு இஸ்ரேல் நிறுவனம் அப்படின்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு நிறுவனத்துடையுமே ஒப்பந்தம் செய்து தான் இந்த சூர்யாஸ்திரா அப்படின்ற ஏவுகணை அமைப்பை வந்து தயாரிச்சிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 23வது கொஸ்டின். சூர்யாஸ்திரா ராக்கெட் அமைப்பின் தாக்கும் தூரம் என்ன? ஸோ இது பல்வேறு அளவீடுகளில் தாக்கக்கூடியதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த சூர்யாஸ்திரா ராக்கெட் அமைப்பின் தாக்கும் தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 150 கிலோமீட்டர் மற்றும் 300 கிலோமீட்டர், ஓகேங்களா. 150 கிலோமீட்டர் மற்றும் 300 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ஆன்சர், ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய இராணுவத்தின் 78வது இராணுவ தினம் ஆர்மி டே 2026 எங்கு அணிவகுப்புடன் கொண்டாடப்பட்டது? இந்திய இராணுவத்தின் 78வது இராணுவ தினம் 2026 எங்கு அணிவகுப்புடன் கொண்டாடப்பட்டது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், ஓகேங்களா. ராஜஸ்தானில் வந்து ஜெய்ப்பூரில் மஹால் சாலையில் வந்து அணிவகுப்புடன் இது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெல்லிக்கு வெளியே நடத்தப்பட்டது 4வது முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போயுமே டெல்லியில் தான் நடத்துவாங்க, டெல்லிக்கு வெளியே எப்போயாவது ஆர்மி டே கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி டெல்லிக்கு வெளியே நடத்தப்பட்ட 4வது ஆர்மி டே தான் இந்த 78th இராணுவ தினம், ஓகேங்களா. ஸோ இதை எங்கே கொண்டாடி இருக்காங்கன்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், ஓகேங்களா. ஸோ நான் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். டெல்லிக்கு வெளியே கொண்டாடப்பட்ட 4வது ஆர்மி டே வந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 78வது இராணுவ தின அணிவகுப்பை நடத்திய இராணுவ பிரிவு எது? 78வது இராணுவ தின அணிவகுப்பை நடத்திய இராணுவ பிரிவு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தென்மேற்கு கட்டளை, அதாவது சப்த சக்தி கட்டளை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தென்மேற்கு கட்டளை. ஸோ இந்த
இந்த மூலமாக அணிவகுப்பு வந்து ஃபஸ்ட் நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா, தென்மேற்கு கட்டளையில் ஃபஸ்ட் டைம் வந்து நடத்தியிருக்காங்க. இது 78th இராணுவ தின அணிவகுப்பு. ஓகேங்களா, ஸோ இந்த தென்மேற்கு கட்டளை இராணுவ பிரிவு முதன்முறையாக வந்து இந்த அணிவகுப்பை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தென்மேற்கு கட்டளை முதன்முறை ஃபஸ்ட் டைம் நடத்தியிருக்காங்க இதுவும். ஓகேங்களா, ஸோ கொஸ்டினை வந்து இப்படி கூட கேட்கலாம், 78th இராணுவ தின அணிவகுப்பை நடத்திய முதல் இராணுவ பிரிவு இது அப்படின்னு கேட்கலாம். சரி, அவங்க ஃபஸ்ட் டைம் நடத்தியிருக்காங்க அதனால். நெக்ஸ்ட் கொஸ்டின், இராணுவ தினம் என்பது எந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறுகிறது? இராணுவ தினம் என்பது எந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறுகிறது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபீல்டு மார்ஷல் KM ஹரியப்பா முதல் இந்திய தளபதியாக சிஎன்சியாக பொறுப்பேற்ற நாள். ஓகேங்களா, 1949 நம்ம ஜென்ரல் KM ஹரியப்பா அவர்கள் இந்திய இராணுவத்தில் முதல் இந்திய தளபதியாக பொறுப்பேற்றிருக்கார் 1949. ஸோ அந்த நாளை தான் இராணுவ தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இராணுவ தினத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, KM ஹரியப்பா அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்திய தளபதியாக பொறுப்பேற்ற நாள், அதை தான் இந்திய இராணுவ தினமாக கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 27வது கொஸ்டின், 78வது இராணுவ தின அணிவகுப்பில் முதன்முறையாக பொது இடத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்ட புதிய படைப்பிரிவு எது? ஸோ வந்து 78வது இராணுவ தின அணிவகுப்பில் முதன்முறையாக பொது இடத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்ட புதிய படைப்பிரிவு எது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி, பைரவ் பட்டாலியன். ஓகேங்களா, ஆப்ஷன் பி, பைரவ் பட்டாலியன். அது மட்டும் இல்லாமல் இதை எதுக்காக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, விரைவு தாக்குதல் மற்றும் ட்ரோன் அடிப்படையிலான போர் முறை, இதுக்காக வடிவமைக்கப்பட்டதான் இந்த பைரவ் பட்டாலியன். ஓகேங்களா, இது வந்து 78வது இராணுவ தின அணிவகுப்பில் ஃபஸ்ட்டாக காட்சிப்படுத்தப்பட்ட புதிய வகை படைப்பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பைரவ் பட்டாலியன் தான். ஸோ இது எதுக்காண்டி வடிவமைச்சிருக்காங்கன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, விரைவு தாக்குதல் மற்றும் ட்ரோன் அடிப்படையிலான போர் முறை, இது ரெண்டுக்காக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த பைரவ் பட்டாலியன். ஓகேங்களா, நம்ம எக்ஸ்ட்ரா சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்தியா, இலங்கை, மாலத்தீவு 3 நாட்டு கோஸ்ட் கார்டு பயிற்சி டோஸ்டி 17 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மாலத்தீவில் மாலேன்ற பிளேஸ். ஓகேங்களா, இந்தியா, இலங்கை, மாலத்தீவு 3 நாட்டு கோஸ்ட் கார்டு பயிற்சி டோஸ்டி 17 எங்கு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மாலத்தீவு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 17வது 2 வருட 3 நாட்டு கடலோர காவல் பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. 17வது 2 வருட 3 நாட்டு கடலோர காவல் பயிற்சி தான் இந்த மாலத்தீவில் நடைபெற்றிருக்கு, அதுதான் டோஸ்டி 17 சொல்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது எந்த டேட்டில் நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 17 to 19, 2026 அன்று நடைபெற்றது. 17 to 19 ஜனவரி. ஓகேங்களா, 2026. ஓகே, ஸோ இந்த டேட்டில் தான் வந்து இந்த பயிற்சி வந்து நடைபெற்றிருக்கு. 17 to 19 நடைபெற்றிருக்கு. இது பார்த்திங்கன்னா 17th 2 வருட 3 நாட்டு கடலோர காவல் பயிற்சி 17வது முறையாக நடைபெறக்கூடியது. ஸோ இந்த 2026 நடைபெற்ற அந்த பயிற்சி வந்து 17வது முறை வந்து நடைபெற்ற பயிற்சி அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க, டேட் நோட் பண்ணிக்கோங்க, பிளேஸ் நோட் பண்ணிக்கோங்க, மாலத்தீவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டோஸ்டி கடலோர காவல் பயிற்சி முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? டோஸ்டி கடலோர காவல் பயிற்சி முதலில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1991 வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த
ஸோ இது எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1991 வந்து தொடங்கியிருக்காங்க. இது இந்திய கோஸ்ட் கார்டுக்கும் மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படைக்கும் இடையே இருதரப்பு பயிற்சியாக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்திய கோஸ்ட் கார்டு ப்ளஸ் மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படை இவங்க 2 பேர்த்துக்கும் இடையே இருதரப்பு பயிற்சியாக தொடங்கப்பட்டது அந்த டோஸ்டி. ஓகேங்களா, அது டோஸ்டி சொல்கிறாங்க, டஸ்டி சொல்கிறாங்க, DOSTI அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டோஸ்டி கடலோர காவல் பயிற்சி தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1991. இது தொடங்கப்பட்டப்போ இந்திய கோஸ்ட் கார்டுக்கும் மாலத்தீவில் இருக்க தேசிய பாதுகாப்பு படைக்கும் இடையே வந்து பயிற்சியாக தொடங்கியிருக்காங்க. அது போக போக அந்த 3 நாட்டு கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டோஸ்டி பயிற்சியில் இலங்கை எப்போது சேர்க்கப்பட்டு 3 நாட்டு பயிற்சியாக விரிவடைந்தது? ஸோ இது எப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்தியா மாலத்தீவு சொல்லிட்டோம், தேர்டு வந்து இலங்கை. ஸோ இலங்கை வந்து எப்போ சேர்ந்துச்சு, 3 நாட்டு பயிற்சியாக எப்போ விரிவடைந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2012. ஓகேங்களா, 2012 தான் இலங்கை வந்து இந்த பயிற்சியோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 2012 தொடங்கப்பட்டது 1991, ஆனால் இலங்கை சேர்ந்தது 2012. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 31வது கொஸ்டின். இந்திய கடலோர காவல் படையின் அதாவது ICGயோட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய கடலோர காவல் படை ICGயோட குறிக்கோள் மோட்டோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வயம் ரக்ஷமா. ஓகேங்களா, வயம் ரக்ஷாமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குரிய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதுகாக்கிறோம். ஸோ எழுதுறது புரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க, நாங்கள் பாதுகாக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்திய கடலோர காவல் படையோட குறிக்கோள் வந்து வயம் ரக்ஷாமா. அப்படின்னா என்ன மீனிங்னா நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட்டு, இந்திய கடலோர காவல் படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்திய கடலோர காவல் படை வந்து ஆப்ஷன் சி 1977 1977 வந்து நிறுவப்பட்டது. இந்திய கடலோர காவல் படை 1977 ஆண்டு நிறுவப்பட்டது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். BSNL மற்றும் வியாசாட் நிறுவனங்கள் எந்த இராணுவ பிரிவின் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மேம்பாட்டிற்காக இணைந்துள்ளன? BSNLும் இந்த வியாசாட் அப்படின்ற நிறுவனங்களும், இந்த 2 நிறுவனமும் எந்த இராணுவ பிரிவின் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மேம்பாட்டிற்காக இணைந்துள்ளன? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இந்திய கடற்படை. ஓகேங்களா, BSNL மற்றும் அமெரிக்காவோட செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு நிறுவனம் தான் வியாசாட். ஓகேங்களா, அதுவும் இணைஞ்சு இந்திய கடற்படையோட மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய கடற்படை. ஓகேங்களா, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்திய கடற்படையோட செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மேம்பாட்டிற்காக ஒத்துழைப்பு அளிக்கிறாங்க. இதில் இந்த வியாசாட் அப்படின்றது ஒரு அமெரிக்க செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு நிறுவனம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய புலனாய்வு கிரிட் விரிவாக்கம் தொடர்பாக ஜனவரி 2026 விவாதிக்கப்பட்ட விவகாரம் எது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து தேசிய புலனாய்வு கிரிட் விரிவாக்கம் தொடர்பாக ஜனவரி 2026 விவாதிக்கப்பட்ட விவகாரம் எது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தேசிய மக்கள் தொகை பதிவேட்டுடன் இணைப்பு தொடர்பாக வந்து விவாதம் வந்து நடத்தியிருக்காங்க. இதை பற்றி கூடுதல் விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த NPR இணைப்பு அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதோடைய தனியுரிமை கண்காணிப்பு தொடர்பாகவும் விவாதம் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, NPR அப்படின்றது தேசிய மக்கள் தொகை பதிவேட்டுடன் இணைப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தனியுரிமை கண்காணிப்பு தொடர்பான விவாதங்கள் வந்து இந்த ஜனவரி 2026 நடைபெற்றதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ்ரோவின் 2026 ஆண்டின் முதல் விண்வெளி ஏவுதல் எது? இஸ்ரோவோட 2026 இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கோட முதல் விண்வெளி ஏவுதல் எது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி DSLV 662. ஓகேங்களா, C62. இந்த மிஷன் வந்து
12th ஜனவரி 2026 ஓகேங்களா அன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து ஏவியிருக்காங்க இந்த விண்வெளி ஏவுதல். ஓகேங்களா, இங்கே எங்கே நடைபெற்றதுன்னா ஸ்ரீஹரிகோட்டா 2026 ஃபஸ்ட்டு ஏவுதல் இது. இதோடைய நேம் வந்து பிஎஸ்எல்வி C62 மிஷன். ஓகேங்களா, என்னைக்கு ஏவியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th ஜனவரி 2026 ஸ்ரீஹரிகோட்டா. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பிஎஸ்எல்வி C62 மிஷனின் முதன்மை பேலோட். ஓகேங்களா, பேலோட் எது? பிஎஸ்எல்வி C62 மிஷனோட முதன்மை பேலோட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி EOS-N1 அன்வேஷா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் வந்து இதோடைய முதன்மை பிளேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய குறியீட்டு பெயர் தான் அன்வேஷா. ஓகேங்களா, அந்த பேலோட பேர் வந்து EOS-N1, இதோடைய குறியீட்டு பெயர் வந்து அன்வேஷா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உருவாக்கிய அமைப்பு வந்து DRDO அப்படின்னு சொல்கிறாங்க. DRDO உருவாக்கிய ஹைப்பர் ஸ்ட்ரக்சரல் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஹைப்பர் ஸ்ட்ரக்சரல் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தான் இந்த EOS-N1. இதோட குறியீட்டு பெயர் அன்வேஷா. இதை உருவாக்கிய அமைப்பு வந்து DRDO. ஓகேங்களா, EOS உருவாக்கிய அமைப்பு வந்து DRDO. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுன்னா ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். EOS-N1 அன்வேஷா செயற்கைக்கோளை உருவாக்கிய அமைப்பு எது? ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், DRDO தான் இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட மூலோபாய மற்றும் குடிமை தொலைநிலை உணர்வு தேவைக்காக இதை உருவாக்குனதாகவும் சொல்கிறாங்க, இந்த EOS-N1 அப்படின்றத. ஓகேங்களா, ஸோ இது உருவாக்கிய அமைப்போட பெயர் என்னது? DRDO. ஓகேங்களா, ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி DRDO. ஸோ DRDO அப்படின்ற அமைப்பு தான் இந்த EOS-N1 அப்படின்ற முதன்மை பேலோடு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிஎஸ்எல்வி 662 மிஷன் இஸ்ரோவின் எத்தனையாவது பிஎஸ்எல்வி ஏவுதல் ஆகும்? ஸோ எத்தனையாவது ஏவுதல்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 64th ஏவுதல். ஓகேங்களா, 64வது ஏவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிஎஸ்எல்வி அப்படின்றது என்னென்னா துருவ செயற்கைக்கோள் ஏவுகணை வாகனம். பிஎஸ்எல்வியில் நிறையா ஏவுதல் நடத்தியிருக்காங்க. அதில் இப்போ 2026 நடத்தின இந்த பிஎஸ்எல்வி 662 மிஷன் வந்து 64வது ஏவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிஎஸ்எல்வி 662 மிஷனில் இடம்பெற்ற ஸ்பானிஷ் ஸ்டார்ட் அப் உருவாக்கிய சிறு பரிசோதனை கருவியின் பெயர் என்ன? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஹெஸ்டல் இனிஷியஸ் டெமான்ஸ்ட்ரேட்டர் கிட். ஓகேங்களா, அதாவது கிட்டுன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இதை வந்து ஃபுல்லாக சொல்லணும்னா ஹெஸ்டல் இனிஷியஸ் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா BS4 நிலையுடன் இணைக்கப்பட்ட ஒரு பரிசோதனை கருவின்னு சொல்கிறாங்க, BS4. ஓகேங்களா, ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இது வந்து BS4 ஓட இணைக்கப்பட்ட பரிசோதனை கருவி. இது ஒரு ஸ்பானிஷ் ஸ்டார்ட் அப் உருவாக்கிய பரிசோதனை கருவி அதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிஎஸ்எல்வி 662 மிஷனில் இடம்பெற்ற சென்னை தளத்தைச் சேர்ந்த விண்வெளி ஸ்டார்ட் அப் எது? ஸோ சென்னை தளத்தைச் சேர்ந்த விண்வெளி ஸ்டார்ட் அப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆர்பிட்டைட் ஏரோஸ்பேஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் பி ஆர்பிட்டைட் ஏரோஸ்பேஸ். இதை வந்து உருவாக்கியவர் பேர் வந்து சக்திகுமார் ராமச்சந்திரன். இவர் நிறுவிய இந்த ஆர்பிட்டைட் ஏரோஸ்பேஸ் அதுதான் வந்து இந்த மிஷனில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுப்பாதையில் எரிபொருள் இடமாற்றத்தை நிரூபிக்கும் பேலேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுற்றுப்பாதையில் எரிபொருள் இடமாற்றத்தை நிரூபிக்கும் பேலேட். இது பிஎஸ்எல்வி C62 மூலம் அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உருவாக்கியவர் பேர் வந்து சக்திகுமார் ராமச்சந்திரன். நிறுவியவர் பெயர் சக்தின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டார்ட்டாக, சக்திகுமார் ராமச்சந்திரன். ஸோ இது வந்து ஒரு சுற்றுப்பாதையில் எரிபொருள் இடமாற்றத்தை நிரூபிக்க யூஸ் பண்ணுற ஒரு பேலோட். இந்த பேலோடு வந்து இந்த பிஎஸ்எல்வி C62 மிஷனில் வந்து மூலம் அனுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. சென்னை தளத்தை சேர்ந்த ஒரு விண்வெளி ஸ்டார்ட் அப் அப்படின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நேம் வந்து ஆர்பிட்டைட் ஏரோஸ்பேஸ். ஓகேங்களா, ஓகே 20 கொஸ்டின் பார்த்துட்டோம்.
நெக்ஸ்ட்டு 20 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்குரிய எல்லா சப்ஜெக்ட்குரிய ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.